கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹாலா சிறந்த படைப்பாக மனிதர்களை படைத்திருக்கின்றான். இந்த மனிதர்கள் மீது அல்லாஹாலா எந்த அளவுக்கு அருளோடு இருக்கின்றான், ரஹ்மத்தோடு இருக்கின்றான் என்பதைத்தான் இன்றைய ஹுதுபாவில் சுருக்கமான சில தகவல்களை உடைய சிந்தனைக்கு முன்வைக்க இருக்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பொறுத்தவரை ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருளில், அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் மீது நம்பிக்கையோடு இருக்கின்றாரோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சுவீட்சமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய அருளை பொறுத்தவரை விசாலமானது, அதற்கு முடிவு கிடையாது. அல்லாஹு தாலா இந்த அருள் மூலமாகத்தான் சூனத்திற்கு மக்களை அனுப்புகின்றான். அல்லாஹ்வுடைய அருள் இந்த உலகத்தில் இருந்து மறுமை வரை, மறுமையில் சொர்க்கம் வரை செல்லக்கூடிய காட்சி நாங்கள் ஹதீஸில் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நினைவுபடுத்துகின்றார்கள். தோழர்களை பார்த்து பேசினார்கள், சொன்னார்கள், தோழர்களே, மறுமை நாளில் நீங்கள் இந்த உலகத்தில் செய்த நல்லறங்களை முன்வைத்து சொர்க்கம் கிடைக்காது. சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், தாங்களுமா யார ரசூலல்லா? ஆம், நானும் தான். அல்லாஹ்வுடைய அருள் தேவை. அல்லாஹ் மறுமை நாள்ல தனது அருள் மூலமாகத்தான் அடியார்களை சொர்க்கத்துக்கு அனுப்புகின்றான் என்ற தகவலைத்தான் அந்த ஹதீஸ் எங்களுக்கு நினைவுபடுத்தும். அதாவது நாங்கள் இந்த உலகத்தில் 50 வருஷம் 60 வருஷம் குறிப்பிட்ட காலம் அமல் செய்கின்றோம். அந்த அமல ஒரு தட்டிலையும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தூசி, ஒரு மண், அந்த மண்ணுடைய ஒரு கடுகளவு எடுத்து நாங்கள் தராசுல போட்டாலும் சொர்க்கத்துடைய மண் தான் உயர்வாக இருக்கும். அந்த கஸ்தூரி கலந்த மண் தான் உயர்வாக இருக்கும். நாம் செய்யக்கூடிய அமலுக்கு சொர்க்கம் கிடையாது, முடியாது. அந்த அளவுக்கு அல்ல சொர்க்கத்தை பிரம்மாண்டமாக தயார் பண்ணி வச்சிருக்கின்றான். சொர்க்கம் எப்படி கிடைக்கின்றது? அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹமத் இருக்கு எங்களுக்கு. அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால் தான் அந்த அருளோட என்ன செய்றான், சூனத்திற்கு அனுப்பக்கூடிய காட்சியை தூதர் அவர்கள் எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றார்கள். அதனால நீங்க பாருங்க, அல்லாஹ் தாலா தனது அருளை 100ஆக படைத்திருக்கின்றான். 100 பங்காக அமைத்து ஒரே ஒரு பங்கத்தான் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறான், இந்த உலகத்தில் இறக்கியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய சொல்லுகின்றார்கள், ஜஅலல்லாஹு ரஹ்மா மியத ஜுஸ்ஐன். அல்லாஹ் தனது அருளை 100 பகுதிகளாக 100 பங்காக ஆக்கினான். ஃபஅம்ஸக இன்தஹு 99 ஜுஸா. அல்லாஹ் தன்னிடத்தில் 99 அருளை தக்க வைத்துக் கொண்டான். வஅன்ஸல ஃபில் அர்லி ஜுஸான் வாஹிதா. இந்த உலகத்தில் ஒரே ஒரு அருளை இறக்குறான், ஒரே ஒரு அருள் என்ன செய்ய போடுகின்றான். ஃபமின் ஸாலிகல் ஜுஸ்இ. அந்த ஒரே ஒரு அருள் ஊடாகத்தான் எத்தராகமுல் ஹல்க், ஒவ்வொரு படைப்புகளும் மாறி மாறி இரக்கத்தோட பரிவோட நடக்குது என்ற செய்தியை புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபில் பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் 100ஆக படைத்து 99 அங்க வச்சுக்கிட்டான், ஒன்றே ஒன்றத்தை அந்த பூமியில போட்டான். அந்த ஒரு அருள் மூலமாக உலகத்தில் கோடான கோடி மக்கள் மாறி மாறி இரக்கம் காட்டுறாங்க. அதை தாண்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனித படைப்பை தாண்டி எல்லா ஜீவராசிகளும், எல்லா படைப்புகளும் அந்த ஒரு அருள் மூலமாகத்தான் மாறி மாறி இரக்கத்தோடு அன்போடு பரிவோடு நடக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும்னால் இந்த ஹதீஸ் ஆழமா சிந்திக்கணும். ஏன் அல்லாஹ் 99 அருளை மறுமையில் வச்சுக்கிட்டான்? எங்களுக்காக வேண்டித்தான். எங்கள் மீது கொண்ட பின் அன்பின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் என்ன செய்யறான்டா, அடியார்களை மன்னிக்க வேண்டும், அடியார் மீது இரக்கம் காட்ட வேண்டும், மன்னித்து சுனத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும், அனுப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் 99 அருள்களை அல்லாஹ் மறுமையில் வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய அருளுக்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுறாங்க. ஒரு யுத்தத்தில் ஒரு தாய் என்ன செய்கின்றால், தனது குழந்தையை காணாமல், அதாவது தொலைத்து விடுகின்றாள், தவற விட்டு விடுகின்றாள். அங்கும் இங்கும் பதறி தேடுகின்றாள். பால் குடிக்கக்கூடிய பருவம். அந்த குழந்தை பசியோடு அழுது கொண்டிருக்கின்றது.
இறுதியில் அந்த குழந்தை தாயிடத்தில் கிடைக்கின்றது. சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, தோழர்களே, அந்த குழந்தையை பதறி பதறி துடித்து துடித்து தேடிய தாய் அந்த குழந்தைய நெருப்புல வீச விரும்புவாளா? விரும்ப மாட்டாள். அந்த தாய் எந்த அளவுக்கு இரக்கத்தோடு இருந்தாலும் அதை விட அல்லாஹ் பன்மடங்கு இரக்கமாக அடியாளோடு இருக்கிறான். அல்லாஹ் யாரை நெருப்புல வீசணும் என்பதே நோக்கம் கிடையாது. அல்லாஹ் அந்த எண்ணமே கிடையாது. கடுமையாக தொடர்ந்து எச்சரிக்கப்பட்டு பாவங்களில் அநியாயமான முறையில் மூழ்கிறவர்களுக்கு எச்சரிக்கப்பட்ட பிறகும் அநியாயங்கள் பாவங்கள் மூழ்கிறவர்களுக்கு என்ன செய்றான்? தண்டனை கொடுக்கின்ற அது ஒரு பகுதி. ஆனால் அதிகமாக அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்ற தகவலைத்தான் இந்த ஹதீஸை நாங்க பார்க்கிறோம். இந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் பேசினான் பாருங்க, 39வது அத்தியாயத்தில் 53வது வசனத்துல, குல் நபியே, அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்வீராக, அந்த மக்களுக்கு நீங்க சொல்லுங்க, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், அவர்களுக்குள்ளே அநியாயம் செய்து கொண்ட, தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட அடியார்களே, லா தக்னத்து மின் ரஹமத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அல்லாஹ்வுடைய அந்த இரக்கம் கிடைக்குமா கிடைக்காதா? நிராசை அடைந்து விடாதீர்கள். அன்றைய காலத்தில் இஸ்லாத்துக்கு வராங்க, கேட்கிறாங்க, நாங்க பாவத்துல மூழ்கி இருந்தோம், அநியாயங்களை செஞ்சோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் எங்களை மன்னிப்பானா? அல்லாஹ்வுடைய இரக்கம் கிடைக்குமா? அப்பதான் இந்த வசனத்தால இறக்குறான். அல்லாஹ்வுடைய அருளில் அல்லாஹ்வுடைய ரஹமத்தில நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கின்றது. எப்போதும் அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும், கிடைக்கும் என்பதில் ஆழமான நம்பிக்கையில் இருக்கும். நீங்க பாருங்க, நம்ம அதிகமா சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய பெயர்களில் முக்கியமான 2 பேர் என்ன? ரஹ்மான், ரஹீம். அடிக்கடி சொல்லுவோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த ரஹ்மான் என்பதும் ரஹீம் என்பதும் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் வியாபித்திருக்கின்றது. சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருள் உலகம் முழுவதும் நிறைந்து வியாபித்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் சொன்னால் அந்த அளவுக்கு அல்லாஹ் எங்களோட இரக்கமா இருக்கான். அதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ அல்லாஹ்வை எப்படி நினைக்கின்றீர்களோ அப்படித்தான் அல்லாஹ் உங்களை நினைப்பான். எனக்கு இவ்வளவு பெரிய நோயில் இருக்கிறேன், எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருக்கிறேன், என்ன இவ்வளவு பெரிய நெருக்கடியில் இருக்கிறேன், இவ்வளவு பெரிய சிக்கல்ல இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? நிறைய பாவத்தை செஞ்சுட்டேன், அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அந்த நம்பிக்கை இருக்கக்கூடாது. அதான் அல்லாஹ் சொல்ல வரான், நீ அந்த நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு கிடைக்கும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த நெருக்கடியா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் என்ற ஆழமான நம்பிக்கை என்ன செய்யுங்க, வளர்த்துக் கொள்ளுங்க. அதை நிராசை அடைஞ்சாருங்க. 99 கொலை செஞ்சார். சொல்றாங்களா இல்லையா? 99 கொலை செஞ்சுட்டு தான் ஒரு சராசரி மனிதனாக வாழ வேண்டும், தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆசைப்படுகின்றார். போய் ஒரு மதகுருட்ட போய் ஆலோசனை கேட்கிறார், என்னை இறைவன் மன்னிப்பானா? இறைவனுடைய அருள் எனக்கு கிடைக்குமா? அட பாவி, 99 கொலையை செஞ்சுட்டு மன்னிப்பா? உனக்கு மன்னிப்பு இல்ல. ஆத்திரத்தில் அவரையும் கொலை செய்ய, நான் திருந்த ஆசைப்பட்ட திருந்த விடுறாங்க இல்ல, அவரையும் கொலை செய்கிறார். இருந்தாலும் மனசு கேட்கல, துடிக்குது, உறுத்துது. ஒரு அறிஞர்கிட்ட போறார், கேட்கிறார், எனக்கு மன்னிப்பு இருக்குதா? நிச்சயம் இருக்கு. அந்த நம்பிக்கையை பாருங்க, அந்த நம்பிக்கையை சொல்லக்கூடிய விதத்தை பாருங்க. 100 கொலை செஞ்சிருக்கிறேன், மன்னிப்பு நிச்சயம் இருக்கு உனக்கு. அல்லாஹ் மன்னிப்பான், அவன் அருளாளன், அவனுடைய மன்னிப்பு விசாலமானது. நீங்க குர்ஆனை ஹதீஸ் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய மன்னிப்பு விசாலமானது, அதுக்கு ஒரு மட்டிட்டு சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய அருளும் விசாலமானது, அதுக்கு ஒரு அளவு சொல்ல முடியாது. அது நினைவுபடுத்துறார், அல்லாஹ் உன்னை நிச்சயம் மன்னிப்பான், ஆனா இந்த ஊர்ல இருக்காது. நீ திருந்த வேண்டும் என்று சொல்லி இந்த ஊர்ல இருந்தா உன்னை திருந்த விட மாட்டார்கள். பக்கத்து ஊருக்கு போன்னு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோமா இல்லையா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அந்த அளவுக்கு இரக்கமானது. நமது நம்பிக்கை ஆழமா இருக்கும்.
நம்பிக்கை அல்லாஹ்வுடைய அருள் மீது. அது கஷ்டமான காலங்களாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ரஹ்மான் என்னை கைவிட மாட்டான், அந்த ரஹீம் என்னை கைவிட மாட்டான் என்ற ரப்பு, அவன் அருள் என்னை சூழ்ந்திருக்கும் என்ற அந்த அடிப்படையில் மௌத் வரைக்கும் வாழணும். பாருங்க, அல்லாஹ் தான் நினைவுபடுத்துறான் பாருங்க. وَإِذَا جَاءَكَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِآيَاتِنَا, நமது அத்தாட்சிகளை, அந்த வசனங்களை ஈமான் கொண்டவர்கள் உங்களிடத்தில் வந்தால், ஃபகுல், நீங்க சொல்லுங்க நபியே, நீங்க சொல்லுங்க, சலாமுன் அலைக்கும். மூமின்களுக்கு அல்லாஹ் நற்செய்தி சொல்றான். சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அமைதி சாந்தி உண்டாகட்டும். யாருக்கு இந்த நற்செய்தி? மூமின்களுக்கு. கொள்கையில் உறுதியா இருக்கக்கூடிய அந்த மூமின்களை பார்த்து ரப்பு நபிட்ட சொல்றான், நபியே, அந்த மக்கள் வந்தா நீங்க சொல்லுங்க, சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அமைதி உண்டாகட்டும், சாந்தி உண்டாகட்டும். அடுத்து சொல்லக்கூடிய வசனத்தை கவனிங்க. அந்த வசனத்துல தொடர கவனிங்க. கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அல்லாஹ் தன் மீது அருளை கடமையாக்கி கொண்டான். அடியார் மீது இரக்கம் காட்டுவதை, அன்பு காட்டுவதை தன் மீது கடமையாக்கி கொண்டான். அன்னஹு மன் அமில மின்கும் சுவன் பிஜஹாலத்தின், யார் ஒரு அறியாமையின் காரணமாக தெரியாமல் தவறு செய்கின்றாரோ, பாவங்கள் செய்கின்றாரோ, சும்ம தாப மின் பாதிஹி வ அஸ்லஹ, பிறகு அதை நினைச்சு தௌபா செய்து ஒரு சீரான நிலைக்கு வருகின்றாரோ, ஃபஇன்னஹு கஃபூருர் ரஹீம், நிச்சயமா அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், இரக்கம் காட்டக்கூடியவன். 6வது அத்தியாயம் 54வது வசனம். ஆழமாக பதிச்சு கொள்ளுங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் என் மீது கடமையாக்கி கொண்டேன் இரக்கம் காட்டுவதை, அன்பு காட்டுவதை. அதனால தான் நாங்கள் ஹதீஸ்ல பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா, இந்த பூமி நிறைய ஒரு மனிதன் பாவங்களை செய்து கொண்டு யா ரப்பு என்று அல்லாஹ்ட்ட கையேந்தினால் ரப்பு மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். வானங்கள் நிறைய ஒரு மனிதன் பாவங்களை அள்ளிக்கொண்டு செய்து கொண்டு ரப்பிட்ட கெஞ்சினால் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். எந்த நேரத்திலும் மன்னிப்பதற்கு அல்லாஹ் அந்த மன்னிப்புடைய வாசலை திறந்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் தாராளமானவன். தன் மீது அந்த இரக்கத்தை எழுதிவிட்டான், கடமையாக்கி கொண்டான். அப்படி என்று சொன்னால் எங்களோட இரக்கமா இருக்கிறோம். நாம் அலட்சியமா இருக்கின்றோம், நாம் கவனீனமா இருக்கின்றோம். அமல் ரீதியான செயல்பாட்டின் மூலமாக அல்லாஹ்வுக்கு நிறைய சரியான உரிய முறையில கடமைகளை செய்யாம மறந்து அலட்சியமாக பிற்போக்குத்தனமா இருக்கிறோம். ஆனால் ரப்பு எங்களை மறக்கல. ரப்பு எங்கள் மீது அலட்சியமா இல்ல, கவனீனமா இல்ல, நேரத்துக்கு எதை செய்யணுமோ செய்யறான், செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அருளை கடமையாக்கி இருக்கிறான். அந்த அருளூடாக எங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் தந்து கொண்டே இருக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, நபிமாருடைய சில வரலாற்றிலிருந்து சில ஓரிரு செய்திகளை, துணுக்குகளை கொஞ்சம் பாருங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலம் கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். அல்லாஹ் சோதிக்கிறான். சொல்றாங்க, யா அல்லாஹ், எனக்கு செய்தான செஞ்சிட்டான், என்னை தீண்டிட்டான் யா அல்லாஹ், தீங்கு என்னை அதாவது தொற்றுச்சு யா அல்லாஹ். எப்படி முன்வைக்கிறான்னு பாருங்க. அய்யூப இது நாதா ரப்பஹு, அய்யூப் தனது ரப்பை அழைக்கின்றார். யாருன்னு கவனிங்க. அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர், அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர், அல்லாஹ்வுடைய பணியை மக்கள் மன்றத்தில் சேவை செய்ய வந்தவர். அல்லாஹ் அப்படித்தான் சோதிப்பான். ஈமான்ல உறுதியான மக்களை சோதிப்பான், கொள்கையில் தெளிவான மக்களை சோதிப்பான். சோதனைக்கு மேல் சோதனை வரும். அதனால ஹதீஸ்ல பார்க்கிறோம், சோதிக்கப்பட்டவர்களில் அல்லாஹ் அதிகமா யாரை சோதிப்பான்? நபிமார்களை சோதிப்பான். நான் நபி, நான் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நான் அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் அமல் ரீதியா இருக்கிறேன், நெருக்கமா இருக்கிறேன். அல்லாஹ் அங்கத்தான் பிடிப்பான். அவனுடைய உள்ளத்தை இன்னும் பதப்படுத்துவதற்காக வேண்டி, அவருடைய உள்ளங்களை இன்னும் உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அய்யூப் என்ன செய்கின்றார்? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரப்போடு பேசுறார். அன்னி மஸ்ஸனியல் துர்ரு, என்னை தீங்கு பிடித்துக் கொண்டது. அல்லாஹ் சொல்றார்,
அன்த அர்ஹமர் ராஹிமீன், இரக்கம் காட்டக்கூடியவனுக்கெல்லாம் அதிகமாக இரக்கம் காட்டக்கூடியவன். திரும்ப திரும்ப சொன்னார்கள், மீட்டிக் கொண்டே இருந்தார்கள். அன்த அர்ஹமர் ராஹிமீன், அன்த அர்ஹமர் ராஹிமீன். 21வது அத்தியாயம் 83வது வசனம். குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். நேரடியாக பேசினான், ஐயூபே அடிங்க, கால பூமியில அடிக்கிறாங்க, தண்ணி வருது, அந்த தண்ணியை குடிங்க, குளிங்க, எல்லாம் சரி. அந்த சோதனைக்கு அப்புறம் அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவர் எதையெல்லாம் இழந்தாரோ அதையெல்லாம் கொடுத்தான். அல்லாஹ் மேலதிகமா சொல்றான், அது போன்றதையும் கொடுத்தோம். அல்லாஹ் அப்படித்தான் செய்வான், சோதிப்பான், கைவிட மாட்டான். நம்ம நம்பிக்கை ஆழமா இருக்கணும், உறுதியா இருக்கணும். அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், சோதனை வரும், அது எந்த வடிவத்தில் வரும். எதையும் ஒரு முஃமின் எதிர்நோக்கக்கூடிய நிலையில இருக்கும். அங்கத்தான் அல்லாஹ்வுடைய அருளை நேரடியாக சுவைக்க முடியும். அதே போன்று பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்க்க செல்ல போகின்றார்கள். சகோதரர் ஹாரூன் நபியிட்ட என்ன செய்றாங்க? பனி இஸ்ராயல் மக்களை ஒப்படைச்சிட்டு போறாங்க. போயிட்டு வாரத்துக்கு இடையில இங்க ஒரு பிரச்சனை உருவாயிருச்சு. சாமி என்பவன் மக்களுடைய ஆபரணங்களை எடுத்து ஒரு காளை மாற்று உருவத்துல வடித்து செதுக்கி, மூசா எங்கேயோ அல்லாஹ் தேடி போயிட்டார். இந்த இருக்கிறார் அல்லாஹ், இந்த இருக்கிற இறைவன் ஏதோ ஒரு விதமான சத்தத்தை ஏற்படுத்தி காளை மாற்றி வணங்கக்கூடிய ஒரு ஷிர்கான செயலுக்கு மக்களுக்கு வழிகாட்டிட்டான். நீண்ட வரலாறு. கடைசியில மூசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க, அதிர்ச்சி. அல்லாஹ் என்ன செய்றாங்க? மன்றாடுறாங்க. கால ரப்பி அக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, வலி அஹி, என்ன சகோதரி மன்னிச்சு. என்ன இது பாரிய பொறுப்பு உண்டு, ஒரு அமானிதம். நீ தந்த இந்த பொறுப்புல எனக்கு இந்த பொறுப்பை நீ தந்த, இங்க பிரச்சனை உருவாயிருச்சு. அதனால்தான் சம்பந்தம் இல்லாட்டின் கூட மூசாவை பாருங்க, ரப்பி அக்ஃபிர்லி, என்னை நீ மன்னிப்பாயாக, வலி அஹி, என்ற சகோதரி மன்னிச்சிரு, வஅத்ஹில்னா ஃபீ ரஹ்மத்திக, உனது அருளில் எங்களை நுழைய வைப்பாயாக, வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன். 7வது அத்தியாயம் 151வது வசனம். நீ இரக்கம் காட்டக்கூடியவனுக்கெல்லாம் அதிகம் இரக்கம் காட்டக்கூடியவன். நல்லா கவனிங்க, நபிமார்கள் அதிகமாக உச்சரித்த வார்த்தை அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை, அல்லாஹ்வுடைய உதவியை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை, அத்தனை அம்சங்களுக்கும் அடிப்படை அந்த அர்ஹமுர் ராஹிமீன். பாடமாய்க்கொள்ளுங்க, பாடமாய்க்கொள்ளுங்க. அடிக்கடி ரப்போட பேசுங்க, சுஜூதுல பேசுங்க. நீங்க சுஜூதுல இருந்து சஜ்தால இருந்து என்னென்ன துஆ ஓதுறீங்களோ அடிக்கடி அடிக்கடி சஜ்தால பேசுங்க. அந்த அர்ஹமுர் ராஹிமீன் அந்த பொருளோட என்ன செய்யுங்க? சொல்லி பாருங்க. இரக்கம் காட்டக்கூடியவனுக்கெல்லாம் இரக்கம் காட்டக்கூடிய ஆளு. உனக்கு எங்க என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை முன் வச்சு பேசுங்க ரப்போட. அந்த அர்ஹமுர் ராஹிமீன். அதே போல பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழகிய ஒரு வரலாறு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லனா இல்லையா? அழகிய ஒரு வரலாறு. இத பாடங்கள், படிப்பினைகள் வாசிக்கக்கூடியவர்களுக்கு, கேட்கக்கூடியவர்களுக்கு நாம் உள்ளடக்கியிருக்கு. நிறைய வரிக்கு வரி பாடங்கள், படிப்பினை. வரலாறு நீண்டது. கடைசியா எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க. கடைசியா ஒண்ணு சேர்றாங்க. சேர்ந்ததுக்கு பிறகு சகோதரர்கள் மன்னிப்பு கேட்கிறாங்க. கால தஸ்ரீபா அலைக்கும் யௌம், சொல்றாங்க, இன்றைய நாள் நீங்கள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டீர்கள். அவர் ஒரு அரசராக இருக்கின்றார், அந்த அந்தஸ்தில் இருக்கின்றார், தண்டிக்கக்கூடிய அத்தனை தகுதியும் இருக்குது. சகோதரர் செய்த மோசடிகளுக்கு, சகோதரர் செய்த துரோகங்களுக்கு பிடிக்க முடியும். சொன்னார்கள் அழகிய வார்த்தையாக, இன்றைய நாள் நீங்கள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டீர்கள். யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அப்படி ஒரு அழகான வழிகாட்டுல பாருங்க. அநியாயத்துக்கு மேல அநியாயம் செஞ்சாங்க, துரோகத்துக்கு மேல துரோகம் செஞ்சாங்க, நிறைய மோசடி செஞ்சாங்க. ஒரே வார்த்தையில இதெல்லாம் நபிமாற்ற போய் பாடங்கள் படிக்க வேண்டும். அந்த வரலாறை படிக்கணும். ஒவ்வொரு நபிமாற்றையும் இப்படியான அம்சங்களை காண முடியும். சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அவங்க அதே வார்த்தை சொல்றாங்க. அவன் இரக்கம் காட்டக்கூடியவனுக்கெல்லாம்
இரக்கம் காட்டக்கூடியவன். 12வது அத்தியாயம் 92வது வசனம். அந்த அளவுக்கு இந்த குர்ஆனுக்குள்ள நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த ரஹ்மான், ரஹீம், கஃபூர் இப்படியான விஷயங்களை அடிக்கடி அடிக்கடி திரும்ப திரும்ப வரும். வாசிக்கும் பொழுது, அது ஓதும் பொழுது உள்ளத்துக்கு உச்சக்கட்டமான ஒரு இன்பமா இருக்கு, ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்படியான வார்த்தைகள் உள்ளத்தை ஆறுதல் படுத்தும், நிம்மதிப்படுத்தும். குகைவாசிகள் அந்த கஃபு, சில இளைஞர்கள் போறாங்க அந்த குகைக்குள்ள. அது ஒரு வரலாறு, அழகிய வரலாறு. அதுல அவங்க உள்ளுக்கு போன உடனே அவங்க ரப்பட்ட என்ன கேட்கிறாங்க? ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மா. நல்லா கவனிங்க, நல்லா பாருங்க. இந்த குர்ஆன் ஊடாக எங்களை எப்படி வளப்படுத்துறான் பாருங்க, எங்களை எப்படி நெறிப்படுத்துறான் பாருங்க. நிறைய வரலாறுகளை எடுத்து காட்டி முன்னாள் சென்றவர்கள் இப்படித்தான் அமைத்தார்கள், என்னிடத்தில் தொடர்பு வைத்துக் கொண்டார்கள். அந்த குகைவாசிகள் கேட்டாங்க, ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மா. யா அல்லாஹ், உன்னிடத்தில் ரஹ்மத்தை கேட்கிறோம் யா அல்லாஹ், அருளை கேட்கிறோம் யா அல்லாஹ். வஹய்ய லனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுடைய எல்லா காரியங்களையும் நேர்வழியை எங்களுக்கு இலகுவாக்குவாயாக. பாடமாய்க்கொண்டு உபதேசங்கள் கேட்பது முக்கியமல்ல, கேட்கக்கூடிய உபதேசங்கள், சொல்லக்கூடிய சில சான்றுகள் உள்ளத்துல பதிச்சு கொள்ளுங்க. ஒவ்வொரு உபதேசத்துக்கு பின்னால் அல்லாஹ் குர்ஆன் சொன்னா இல்லையா, சொல்றனா இல்லையா? இந்த வரலாறுக்கு பின்னால் பாடங்கள் இருக்குது, இந்த வரலாறுக்கு பின்னால் படிப்படை இருக்குது, எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போன்று உபதேசங்கள் வரக்கூடிய நேரத்தில் எது எது எனக்கு, எதை நான் பாடமாக்க வேண்டும், எதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆகவே இந்த 18வது அத்தியாயம் 10வது வசனத்தை பாடமாக்கி என்ன செய்யுங்க? ரப்போட சஜால பேசி பாருங்க. உள்ளத்துக்கு உச்சிக்கட்டமான ஒரு உச்சத்தை, ஒரு தக்வாவை, ஒரு இன்பத்தை நீங்க அந்த நேரத்தில் உணர்ந்து கொள்வீர்கள். இந்த ஹுத்பாவின் ஊடாக இந்த 2 துஆவை நீங்க பாடமாக்கிக்கோங்க. ஒன்று, அந்த அர்ஹமர் ராஹிமீன், அதிகமான நபிமார்கள் கேட்ட அந்த பிரார்த்தனை ரப்போடு தொடர்பது. குகைவாசிகள் கேட்ட ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மா என்ற அந்த துஆவை நிசிங்க பாடமாக்கி டெய்லி நடைமுறைப்படுத்தும். சுப்ஹான ரப்பில் அலான சுஜூத் ஓதுங்க, சஜதா சொல்றீங்களா இல்லையா? அதோட டெய்லி பியான வார்த்தை நிசிங்க சொல்லி சொல்லி ரப்புக்கு நெருக்கமான அடியானாக மாறக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்ளுங்க. நபி அவங்க சொல்றாங்க, அர்ஹமு மன் ஃபில் அர்தி, பூமியில் உள்ளவர்களோடு உள்ளவரிடத்துல நீங்க இரக்கம் நடந்து கொள்ளுங்க. யர்ஹம்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். அழகான ஒரு வார்த்தையை பாருங்க. நீங்க பூமியில இருக்கிறவங்க மீது இரக்கம் காட்டுங்க, வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். மனித நேயத்தை தாண்டி ஒரு வரலாற்றில் ஒரு செய்தியை பார்க்கலாம். பாலைவனத்தில் ஒரு மனிதர் வருகின்றார். அவரு மோசமான மனிதர் என்ற ஹதீஸ்ல பார்க்கிறோம். தண்ணி தாகமா இருக்குது, கிணத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிக்கிறார். வெளியே வந்து பார்த்தா ஒரு நாய் அந்த தாகத்துல நாக்க தொங்க போட்டு மண் அப்படி நக்கிக்கிட்டு இருக்குது. அவர் உணர்கின்றார், எனது உணர்வு போலதானே, எனக்கு ஏற்பட்ட தாகத்தை போன்றுதான் இந்த நாய்க்கும் இருக்கும். பாருங்க, இரக்கம் காட்டக்கூடிய மனித நேயத்தை தாண்டிய ஒரு இரக்கம். நாய்க்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுக்க இஸ்லாத்தின் பார்வையில் நாய் தூரமாக வைக்கணும். ஆனா சில கட்டங்களை இஸ்லாம் பாருங்க எந்த அளவுக்கு சொல்லுதுன்றால், அவர் கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுத்தார், நாய் குடிச்சிச்சு. தூதர் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தான். இரக்கத்துடைய முடிவு, அன்புடைய முடிவு. இரக்கம் காட்டினால் உச்சக்கட்டம் சொர்க்கம் என்ற தகவலை தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர்களும் நிறைய சான்றுகள் மூலமாக எங்களுக்கு சொல்கிறார் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, உபதேசங்கள் சுருக்கமாக இருந்தாலும் உள்ளத்தில் ஆழமா பதிச்சுக்கொள். நான் எல்லாரோட இறக்கமா இருக்கணும், மனைவியோட, பிள்ளைகளோட, தொழிலாளிகளோட, முதலாளியோட, எல்லாரோட இறக்கமா அன்பாக, இந்த அன்பு செலுத்தின் ஊடாக ரப்புடைய உள்ளத்தை வெல்லணும், ரப்புடைய இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். மனிதனை தாண்டிய ஏனைய ஜீவராசிகள் இரக்கமா இருக்கணும் என்ற அடிப்படையில் செய்யுங்க. இரக்கம் என்ற அந்த வட்டத்துக்குள்ள உங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். எதையெல்லாம் மார்க்கமா படித்தோமோ கேட்டோமோ அதையெல்லாம் வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கு படைத்தவன் தௌஃபீக் செய்வானாக.